ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தோடு இருக்கிறாய் மனதளவில் என்பது தெரியும். எவ்வளவோ என்னென்னவோ விஷயங்களை செய்தாலும் ஏன் சாயி என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இந்த மாதிரியான மன உளைச்சல்களை எல்லாம் தருகிறீர்கள்? என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காலமும் எதற்காக இப்படி விரக்தியை தருகிறீர்கள்? நானும் எல்லோரும் போல சந்தோஷமாக இருக்க வேண்டும் சாயி. தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லையே, ஆனால் எதற்காக எனக்கு நீங்கள் இவ்வளவு துரோகம் செய்கிறீர்கள் சாயி? வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்று நான் ஒரு கணக்கு போட்டுக்கொண்டு ஒரு பாதையில் பயணித்து கொண்டு இருந்தால், நீங்கள் ஒரு பக்கம் கணக்கு போட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்தால் என்ன சாயி அர்த்தம்? நானும் மனதளவில் உடைந்து போய் இருக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் சாயி என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 சாயை போட்டு நீ என்னிடம் பேசுவார். எனக்கு இவ்வளவு உரிமையாக பேசும் பொழுது ஒரே ஒரு விஷயம்தான் தோன்றும். இந்த அளவுக்கு பாசத்தோடும் கண்ணீர் தண்ணியோடும் எப்படியாவது வாழ்க்கையை செய்து கொண்டு இருக்கும் விஷயத்தில் முன்னுக்கு வந்துவிட வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளை நினைக்கிறது. அந்த பிள்ளைக்கு எப்படியாவது வாழ்க்கை கொடுக்க வேண்டும். அதுவும் நீ எப்படி கேட்பாய் தெரியுமா? பிச்சையாக கொடுங்கள் என்று. அம்மா ஒரு அப்பா கிட்ட கேட்கும் பொழுது எதற்காக இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம்? என்னிடம் அன்போடு சாய் எனக்கு தாருங்கள் என்று கேட்டாலே போதும், அள்ளி கொடுப்பவன் தான் இந்த சாய். பார்த்து பார்த்து கிள்ளி கிள்ளி கொடுப்பவன் இந்த சாய் அல்ல, அள்ளி அள்ளி கொடுப்பவன் தான் இந்த சாய். இந்த சாயிடம் அதிகமாக இந்த வார்த்தைகள் எல்லாம் விட வேண்டாம். உன் காலில் விழுகிறேன், எனக்கு கொடு. பிச்சையாக கேட்கிறேன், கொடு. மடியேந்தி கேட்கிறேன், கொடு. இந்த வார்த்தை எல்லாம் வேண்டாமே. உன்னுடைய வாழ்க்கையில் உரிமையோடு உன்னுடைய அப்பாவிடம் நீ கேட்பாய் அல்லவா? அப்பா இதை தாருங்கள், இதை வாங்கி தாருங்கள் என்று உரிமையோடு கேட்பது போல கேட்டாலே போதும். இங்கு அனைவருமே என்னுடைய பிள்ளைகள் தான். ஆனால் என்னை மனதார நம்புகிறார்கள் பார். அவர்களுக்கு இன்னும் இதயத்திற்கு நெருக்கமான நண்பன், அப்பா, உறவு எல்லாமே நானே. அதனால் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள். என்னிடம் இது கிடைக்காதோ, வேண்டியது கிடைக்காதோ என்று நினைக்க வேண்டாம். பொறுமையாக இருப்பினும் வேண்டியது கட்டாயமாக கிடைக்கும். வாழ்க்கையின் நிலைமையானது மிக மிக சுவாரஸ்யமானது. இன்றைய நாள் ஒரு மாதிரி இருந்தால் நாளைய நாள் வேறொரு மாதிரி இருக்கும். எந்த ஒரு நிமிஷமும் எந்த ஒரு கவலையும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையல்ல. முக்கியமாக தெய்வத்தை வணங்குபவர்கள், தெய்வத்தை நம்புபவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கவலையும் தேவையே அல்ல. ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு காலகட்டமும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு நாள் பார்த்தாயானால் பிரமிக்க வைக்கும். ஒரு நாள் பார்த்தாயானால் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று தோன்ற வைக்கும். அதனால் வாழ்க்கையை வைத்து ஒரு தீர்மானம் செய்ய முடியாது. புரிகிறதா? கட்டாயமாக நான் என்று சொல்லும் உனக்கான வாக்கு கூடிய விரைவில் பலிக்கும். எந்த ஒரு காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் யாரை பார்த்தும் பயம் வேண்டாம். ஒவ்வொரு காலகட்டத்தையும் நீ சுலபமாக கடந்து வந்து விடுவாய். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்பொழுது கூட உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக கடினமான காலகட்டங்கள் தான். ஆனாலும் நீ என்ன செய்கிறாய் தங்கமே? எல்லாவற்றையும் கடந்துதானே வருகிறாய். ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு முறையும் இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இந்த விஷயத்தை செய் என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்துதான் வருகிறாய். யாருமே உனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுப்பது கிடையாது. தெய்வம் உனக்கு பரிச்சை வைக்கிறது. அதை வைத்து நீ அடுத்தடுத்த முறை நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுகிறாய். ஆனாலும் சிலருக்கு இதையும் பார்த்து பொறாமைப்படுபவர்களை தூக்கி ஏறி நீ ஏதோ முன்னேறுகிறாய், நீ ஏதோ வாழ்க்கையில் நல்ல விஷயம் செய்கிறாய், அதனால்தான் பொறாமைப்படுகிறார்கள். பொறாமைப்படட்டுமே, இதில் என்ன தவறு இருக்கிறது? பொறாமைப்பட்டால் திருஷ்டி சுத்தி போட்டுக்கலாம்,
கண் வைத்தால் அதுக்கும் திருஷ்டி சுத்தி போட்டுக்கலாம். எல்லாவற்றுக்கும் வழி இருக்கிறது. பொறாமை ஒருவன் படுகிறான் என்றால் நீ ஏதோ ஒரு விஷயம், மிக பெரிய ஒரு விஷயம், எல்லோருடைய கண்ணும் படும் அளவுக்கு, பொறாமைப்படும் அளவுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்கிறாய் என்றுதானே அர்த்தம். அப்படி என்றால் நல்லது செய்பவர்களுக்கு இப்படிதான் எல்லோரும் ஆள் மாத்தி ஏதோ ஒன்று பேசுவார்கள். நீ எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் கிடையாது. காலம் முழுவதும் உன்னுடைய வார்த்தைகளானதை பார்த்து உபயோகம் செய். எல்லா நேரத்திலும் துணையாக நான் இருப்பேன். உன்னிடம் பிடித்தது என்ன தெரியுமா? எதுவாக இருந்தாலும் தெளிவாக பேசுவாய். எதுவாக இருந்தாலும் இதுவா, இந்தந்த விஷயம் செய்ய வேண்டுமா, அந்தந்த விஷயம் செய்ய வேண்டுமா என்று நீ செய்வாய். உன்னுடைய எல்லா விதத்திலும் நான் இருப்பேன். உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் எடுத்துவிட்டு சந்தோஷம் என்ற விஷயத்தை கூடிய சீக்கிரமாகவே தருகிறேன். எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்ட நீ அஞ்ச வேண்டாம். துரோகிகள் எப்பொழுதும் எது வேண்டுமானாலும் செய்வார்கள். எல்லாவற்றிலும் பார்த்து பத்திரமாக இருப்பதுதான் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்திற்கும் நல்லது. நல்லது நடக்கட்டும் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது அனைத்தையும் செய். கட்டாயமாக நான் உனக்கு எல்லா நேரத்திலேயும் துணையாகவே இருக்கேன். நான் இன்று மட்டும் கிடையாது, என்றும் என்றென்றும் உனக்கு துணை இருப்பேன். 1000 பேர் 1000 விதமாக பேசினாலும் சரிதான், ஒரு கவலையும் படாதே. ஒரு விஷயத்திலும் ஒரு கவலையும் படாதே. எல்லா நேரத்திலேயும் உனக்கு நான் வழிகாட்டியாகத்தான் இருப்பேன். நமக்கு யாரும் இல்லையோ, நமக்கு இந்த விஷயம் இல்லையோ, அந்த விஷயம் இல்லையோ என்று எந்த ஒரு நிலையிலும் கவலைகளை மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே. நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் கஷ்டத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானமாக கொடுத்து உன்னை வாழ வைக்கிறேன். மற்றவர்கள் வாழ்கிறார்களே, மற்றவர்கள் இதை செய்கிறார்களே, அதை செய்கிறார்களே என்று நினைத்து ஒரு பொழுதும் ஒரு நாளும் நீ கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக எவ்வளவு சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்து விஷயத்தையும் நான் நிச்சயமாகவே சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செய்து உன்னை ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு பிடித்தது போலவே வாழ வைப்பேன். சரியா? சந்தோஷமாக இருங்கள். எல்லா நாளும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.